என்ன சுவாமி, ஏதோ பக்கத்து கிராமத்தில் ஹோமம், விடியற் காலையிலேயே செல்ல வேண்டும் என்று சொன்னீர்கள். சூரியன் உச்சிக்கு நெருங்கிக் கொண்டிருக்கின்றான், தாங்கள் இன்னும் புறப்படாமல் இருக்கின்றீர்கள். ஆமாம், பெரிய ஹோமம். பெரிய ஹோமம் என்றுதான் சொன்னீர்கள். இருக்கலாம், ஆனால் போக மனம் இல்லையே. பிறகு எப்படி சம்பாவனை கிடைக்கும்? பொல்லாத சம்பாவனை. ஹோம பொருட்களை வாங்க நிறைய பொன் செலவிடுகிறான், ஆனால் சம்பாவனைகள் மட்டும் இடுக்கி விடுகிறான். இடுக்கியோ கிடுக்கியோ ஏதோ வருகிறதல்லவா? இப்படி அகத்திலேயே இருந்தால் அதுவும் வராதே. பெரிய பிராட்டி, நானும் அப்படித்தான் எண்ணினேன். ஆனால் அந்த இடத்தில் நிலைமை சரியில்லை. சிறியகம். ஹோமம் செய்யும் இடமோ அதை விட சிறியது. புகை வெளியே போக வழியே இல்லை. அக்னி ஜுவாலை வேறு. வேர்க்க விறுவிறுக்க 8 கல் தூரம் போக வேண்டும். வரும்போது கண்ணை கசக்கிக் கொண்டே வர வேண்டும். அவன் கொடுக்கும் சிறிய சம்பாவனைக்கு இவ்வளவு பெரிதாக சிரமப்பட வேண்டுமா என்ன? அதுதான் போக வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டேன். கோவிந்தா, அடடே, வாடா கோவிந்தா. நல்ல வேலை, கோவிந்தன் வந்து விட்டான். அவனுக்காகவாவது இன்று நம் அகத்தில் அடுப்பு எரியத்தான் வேண்டும். கை கால் அலம்பிக் கொண்டு வா கோவிந்தா, அமுது செய்யலாம். அடடே, தழுகை ஆகிவிட்டதா? தயாரும் ஆகிவிட்டதா? சரிதான். கோவிந்தா, பெரிய பிராட்டி, எதுக்கு இப்படி உரக்க குரல் கொடுக்கிறீர்கள்? சற்று இவனை பார். இப்பொழுது நேராக எங்கிருந்து வருகிறாய் நீ? திருப்புட்குழியிலிருந்து வருகிறேன். திருப்புட்குழியிலிருந்து இப்படித்தான் வருவாயா? ஏனப்பா இப்படி கேட்கிறீர்கள்? எப்படி வந்திருக்கிறேன்? நெற்றியில் ஏன் திருமன் ஸ்ரீசூரணம் இல்லை? அது வரும் வழியில் அழிந்து போயிருக்கும். போய். இல்லை, உண்மையில் அழிந்துதான் போயிருக்கும். மீண்டும் போய். அழிந்தாலும் திருநாமம் இட்டுக்கொண்டால் அதன் அறிகுறி தெரியும். நீ திருநாமமே இட்டுக்கொள்ளவில்லை என்கிறேன் நான். இருக்கலாம் அப்பா, மறந்துவிட்டேன் என்று நினைக்கிறேன். பார்த்தாயா உன் பிள்ளையை? திருநாமம் இட்டுக்கொள்ள மறந்து விட்டானாம். ஆமாம், உண்மையில் மறந்துதான் விட்டேன். மீண்டும் எதற்கு இப்படி கூப்பாடு போடுகின்றீர்கள்? சாதாரண விஷயம். இதற்கு போய் ஊரை கூட்டி விடாதீர்கள். திருநாமம் இட்டுக்கொள்ள மறந்தது சாதாரண விஷயமா? ஸ்ரீ வைஷ்ணவனா இவன்? எத்தனை பெரிய தவறு! அதுவும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் திருப்புட்குழியிலிருந்து மதுரமங்கலம் வரை திருமணே இல்லாமல் வந்திருக்கிறான். பட்டரின் பிள்ளை திருநாமமே இல்லாமல் இருக்கிறான் என்று கேவலமாக பேச மாட்டார்கள்? எப்படிப்பட்ட வைணவ குடும்பத்தில் பிறந்தவன் தெரியுமா இவன்? எந்தை தந்தை என் முத்தப்பன் 7 படிகால் தொடங்கி வழி வழி வந்த அஷ்டகோத்திரத்தில் உதித்தவன் இவன். எதற்கப்பா இப்படி அற்ப விஷயத்திற்காக கோவப்படுகிறீர்கள்? இந்தாருங்கள், திருப்புட்குழியிலிருந்து உங்களுக்கு பழங்கள் வாங்கி வந்திருக்கிறேன். இவனை எத்தனை பேர் பார்த்திருப்பார்கள்? அதனால் என்ன சுவாமி, இப்போதுதான் வந்திருக்கிறான். என்ன வந்தது இப்போது? இழிவு. இழிவு இவனுக்கில்லை, எனக்கு. எப்பொழுதும் சிரித்தும் வேடிக்கையுமாக பேசிக் கொண்டிருப்பவன், எப்பொழுதும் தலிகையிலும் அமுது செய்வதிலும் கவனமாக இருப்பவன் என்றுதானே உங்கள் எண்ணம்? மதுரமங்கலம் தெய்வநாயகத்தின் கொள்ளு பேரன், சுந்தரவரதனின் பேரன், கமலநயன பட்டரின் திருக்குமாரன் திருமண் சாற்றிக்கொள்ள மறந்துவிட்டு பாழும் நெற்றியாய் திரிந்து கொண்டு இருக்கிறான் என்றால் அந்த அவப்பெயர் யாருக்கு? எனக்கு. பகவானே, ஏதோ தவறுதலாக நடந்து கொண்டு விட்டான். அதற்காக இப்படி கடிந்து பேச வேண்டாம். பிறகு எப்படி பேச சொல்கிறாய்? திருமணின் தாத்பரியம் பற்றி தெரிந்து கொண்ட லட்சணம் இதுதானா? திருமண் ஸ்ரீமன் நாராயணனின் திருவடி, நடுவில் இருக்கும் திருச்சூரணம் தாயாரின் இருப்பிடம். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் திருமண் இட்டுக்கொள்ள மறந்தால் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனையும் தாயாரையும் மறந்ததாக அர்த்தம். சரி, விடுங்கள் சுவாமி. கோவிந்தா, இனிமேலாவது இப்படி செய்யாதேடா. போய் கை காலை அலம்பிக் கொண்டு வா, அமுது உண்ணலாம். இப்பொழுதொன்றும் அவனுக்கு சாதம் பரிமாற வேண்டாம். இன்னும் என்ன பண்ண வேண்டும் என்று சொல்லுங்கள். வேண்டுமானால் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லட்டுமா? இந்த குற்றத்துக்கு மன்னிப்பே கிடையாது. பிறகு
பரிகாரம் செய்ய வேண்டும். பரிகாரமா அல்லது தண்டனையா? என்ன தண்டனை? சாப்பிடக்கூடாது என்று சொல்லுவார், அவ்வளவுதானே? அம்மா, எனக்கு சாதம் வேண்டாம். நான் என்ன முட்டாளா? ஒரு நாள் பட்டினி கிடந்தால் நீ ஒன்றும் இளைத்து போய்விட மாட்டாய். நீ அமுது செய்யத்தான் வேண்டும். அப்பாடா, தப்பித்தாய். போ, கை காலை அலம்பிக் கொண்டு வா. ஸ்நானம் செய்துவிட்டு நெற்றியில் திருமண் சாத்திக் கொண்டு அகத்து பெருமாளை சேவித்துவிட்டு அமுது செய். போ. நிச்சயம் நீங்கள் சொன்னபடி செய்வான். நீ ஏனடா நிற்கின்றாய்? போயேண்டா. எனக்கு முதலில் பதில் சொல்லிவிட்டு போகச் சொல். சரியப்பா, நீங்கள் சொன்னபடி செய்த பின்பே அமுது செய்கிறேன். போதுமா? போ. சாந்தமாக இருங்கள் சுவாமி. வந்ததும் வராததுமாக இவனிடத்தில் நீ ஒன்றும் என்னை சமாதானம் செய்ய முயற்சிக்க வேண்டாம். நீ புறப்படி இவ்விடத்திலிருந்து. நான் சொன்னபடி செய்தானா என்று மேற்பார்வையிட்ட பின் அவனுக்கு அமுது பரிமாறு. போ. வர வர இவன் போக்கே சரியில்லை என்று தோன்றுகிறது. மறந்து விட்டானாம். யாரை ஏமாற்ற பார்க்கிறான்? இந்த கமலநயன பட்டரையா? அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. இன்று நன்றாகவே உரைக்கும்படி பேசியாகிவிட்டது. இன்னொரு முறை செய்வானா இவன்? என்னை நன்றாகவே புரிந்து கொண்டிருப்பான் என்று. இந்த கமலநயனனை என்னவென்று நினைத்தாய்? ஐயா, மருத்துவர் வந்துள்ளார். வாருங்கள் மருத்துவரே, அமருங்கள். என்ன நடந்தது? இன்று ஆண்டாள் ஒரு விரதம் இருந்தாள். அது முடிந்ததும் அவளை ஆசீர்வதித்து அவளுக்கு குங்குமம் கொடுப்பதற்காக குங்குமச் சிமிழை நீட்டியவன் அப்படியே சரிந்து விட்டான். மயக்கமுற்றாரோ? இல்லை இல்லை, மயங்கி விழவில்லை. என்ன மருத்துவரே, இன்னும் எத்தனை நேரம்தான் நாடியை பிடித்துக் கொண்டிருக்கப் போகிறீர்கள்? ஆண்டாளுக்கு குங்குமத்தை நீட்டியவன் ஏன் அப்படியே சாய்ந்து விட்டான்? ஒருவேளை ரத்த அழுத்தம் கூடிவிட்டதா, இல்லை குறைந்து விட்டதா? அப்படியென்றால் மயக்கம் அல்லவா போட்டிருக்க வேண்டும். சரிந்து விழுந்தவர் நினைவுடன் தானே இருக்கிறார். பொதுவாக நாடியை பிடித்தவுடன் என்ன ரோகம், அதன் காரணம் என்னவென்று சொல்லிவிடுவேன். ஆனால் சற்று பொறுங்கள். நான் பேசுவது தங்களுக்கு கேட்கிறதா? சுவாமி, இங்கு இருப்பவர் யார் யார் என்று தெரிகிறதா? ஏதாவது பேச முயற்சி செய்யுங்களேன். கூரேசா, ஏதாவது பேச முயற்சி செய்யுங்களேன். வைத்தியரே, இது என்ன சோதனை? இப்பொழுதுதான் காரடையான் நோன்பை முடித்தேன். அகத்துக்காரர் ஆயுளுடன் இருக்க வேண்டும் என்று, அதற்குள் இப்படி. பதட்டப்படாதீர்கள் அம்மா, பதட்டப்படாதீர்கள். உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஏதோ ஒரு நரம்பு பிசகி அதனால் உடலில் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. ஆனால் பேச முடியாமல் இருக்கிறாரே சுவாமி. அதுதான் ஏனென்றே எனக்கு புரியவில்லை. ஆனால் பேச முயற்சிக்கிறார் என்பது விளங்குகிறது. இரண்டு வேளை 3 தினங்களுக்கு கொடுங்கள். அதற்குள் குணமாகி விடுவார் அல்லவா? ஆக வேண்டும். என் அனுமானம் சரியாக இருந்தால். என்ன மருத்துவரே, தீர்மானமாக எதுவும் சொல்ல மாட்டேன் என்கிறீர்கள்? நான் பொய் சொல்ல விரும்பவில்லை. எதனால் உடல் ஒடுங்கியிருக்கிறது என்று புரியவில்லை. அதனால் தான் இந்த சூரணத்தை கொடுத்திருக்கிறேன். இதனால் உடல் அசைவு பெற வேண்டும். உள்ளுக்குள் ஏற்பட்ட அதிர்ச்சியாகத்தான் இருக்க வேண்டும். வைத்தியரே,
அப்படியும் குணமாகவில்லை என்றால்? குணமாகவில்லை என்றால் சற்று கவலை கொள்ளத்தான் வேண்டும். எப்படியும் நாளை மீண்டும் வருகிறேன். இடையே ஏதாவது தேவைப்பட்டால் கூறுங்கள். எல்லோருக்கும் நல்லதே செய்பவர். இவருக்கு போய் இப்படி ஒரு விவரம் புரியாத ரோகமா? யாரும் மனம் தளர வேண்டாம். மருத்துவருக்கு மேல் ஒரு மருத்துவர் இருக்கிறார். அவர் பார்த்துக் கொள்வார். கவலைப்படாதீர்கள். நான் வருகிறேன். வாருங்கள். அப்பா, என்னப்பா இது? எல்லாம் நல்லபடியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருந்த பொழுது திடீரென இப்படி. ஆண்டாள், அதுதான் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று வைத்தியர் சொல்லிவிட்டாரே. கவலைப்படாதே, கூரேசருக்கு ஒன்றும் ஆகாது. இருந்தாலும் இவருக்கு என்ன பீடித்திருக்கிறது என்று தெரியவில்லையே அம்மா. மருத்துவர் சொன்னதைப் போல் முதலில் இந்த சூரணத்தை கொடுப்போம். நாளைக்குள் ஸ்வஸ்தமாகி விடுவான் என்ற நம்பிக்கை அடியனுக்கு இருக்கிறது. யாரும் மனம் தளர வேண்டாம். இங்கு எல்லோரும் கூடியிருந்தாலே அதுவே கூரேசனுக்கு ஒருவித பயத்தை தோற்றுவிக்கலாம். ஆண்டாள், நீ இருந்து கூரேசனை பார்த்துக்கொள். வாருங்கள், நாம் வேறு அறைக்கு செல்வோம். வாருங்கள். சுவாமி, ஏதாவது பேசுங்கள். திடீரென என்னவாயிற்று உங்களுக்கு? இல்லை, என் மாங்கல்யத்திற்கு எந்த குந்தகமும் விளைவிக்க விட மாட்டேன். அந்த சாவித்ரி சத்தியவானை மீட்டது போல் இந்த ஆண்டாளும் உங்களை எப்பாடுபட்டாவது மீட்டெடுப்பேன். இது உறுதி. உன் ஆதங்கத்தை நான் பெரிதாக கொள்ள மாட்டேன். திருக்கச்சி நம்பி சுவாமிகளிடமிருந்து அடியேன் விலகித்தான் வர வேண்டும் என்றால் உன் ஆதங்கத்தை நான் பெரிதாக கொள்ள மாட்டேன். அதற்கு பதிலாக திருக்கச்சி நம்பி சுவாமிகளின் உறவையே பெரிதாக போற்றுவேன். முன்பு கொடுத்த அதே தண்டனைதான். 2 நாட்கள் இங்கு இருக்கலாம் என்று வந்தேன். ஆனால் நாளை காலையே திருப்புட்குழிக்கு புறப்படப் போகிறேன். இத்தோடு இந்த விவாதம் முடிந்து விட்டது. இனி இது பற்றி விவாதிக்கவும் வேண்டாம், மற்றவர்களுக்கு இது பற்றி தெரிவிக்கவும் வேண்டாம். தஞ்சா, தஞ்சா, என்ன இது? கப்பலே கவிழ்ந்தாலும் கவலைப்படக்கூடாது என்பார்கள். போங்கள் மாமி, என் எதிர்காலமே கவிழ்ந்து விட்டது போல் இருக்கிறது. ஏன்? உன் எதிர்காலத்திற்கு என்ன வந்தது இப்பொழுது? அது ஏன் கவிழ வேண்டும்? என் எதிர்காலம் என்றாலே அது என் நகத்துக்காரர் தானே? ஆமாம், யார் இல்லை என்றார்கள்? என் நகத்துக்காரர் என்னுடன் முகம் கொடுத்தே பேச மாட்டேன் என்கிறாரே. அவர் பேசவில்லை என்றால் என்ன? நீ பேச வேண்டியதுதானே? எல்லாம் உங்களால் வந்தது மாமா. ஒவ்வொரு முறையும் இப்படித்தான். ஏதோ நல்லது செய்கிறேன் என்று தேவையில்லாமல் குழப்பத்தை ஏற்படுத்துகிறீர்கள். நல்லது செய்கிறேன் என்ற எண்ணம் உனக்கே வந்து விட்டதல்லவா? அதுவே போதும். நான் திருக்கச்சி நம்பிகளை பற்றி சொன்னேன். அதை அப்படியே போய் அவரிடம் உரைக்க வேண்டும்? அதை மிகவும் பக்குவமாக, நாசூக்காக, வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவதைப் போல் சொல்ல வேண்டும். இடம், பொருள், ஏவல் பார்த்து கூறியிருக்க வேண்டும். அவர் சுமூகமாக இருக்கிறாரா, சலிப்புடன் இருக்கிறாரா என்றெல்லாம் பார்க்க வேண்டாமா? அல்லது என்னிடம் கேட்டாலாவது நான் சொல்லியிருப்பேன். குடுகுடுவென்று நீயாகவே எல்லாவற்றையும் செய்துவிட்டு இப்பொழுது என் மீது பழி போடுகிறாயா? தஞ்சா, உன்னை தயார்படுத்துவதற்காகத்தான் உன் தாய் கௌசல்யா என்னை இங்கே அழைத்து வந்திருக்கிறார். நீ ராமானுஜரிடம் ஏதாவது பேச வேண்டும் என்றால் முதலில் என்னிடம் சொல். எப்படி பேச வேண்டும், என்ன பேச வேண்டும் என்று கிளிப்பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பது போல் நான் சொல்லித் தருகிறேன். போதும் மாமி, இனி நான் உங்களிடம் எதுவும் கேட்கப் போவதில்லை. நில், கேட்கத்தான் வேண்டும். இதோ பார் தஞ்சா, என்னால் தானே பிரச்சனை வந்தது என்கிறாய். இப்பொழுது அந்த பிரச்சனையை நானே தீர்த்து வைக்கிறேன்.
இப்பொழுது நேராக அவரிடம் சென்று பேசு. அவர் பேச மாட்டார். அவர் பேச வேண்டாம், நீ பேசலாம். நீ பேசியதெல்லாம் தவறு என்று சொல். அப்படி என்றால் நான் பேசியதெல்லாம் தவறா? நீ பேசியதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் இப்பொழுது அவரை சமாதானப்படுத்துவதற்காக நீ பேசியதெல்லாம் தவறு என்பது போல் ஒரு போக்கிற்காக சொல்லேன். சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுவது மேல் என்பார்கள். அதனால் இப்பொழுது அவர் காலில் விழுந்தாலும் தவறொன்றுமில்லை. பிறகு மீண்டும் மெல்ல மெல்ல அவருக்கு புரிய வைத்து விடலாம். அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் என்பார்கள். பழமொழிகள் மட்டும் நன்றாக சொல்கிறீர்கள். அதெல்லாம் இருக்கட்டும். தற்காலிகமாக நீ பழைய தஞ்சாவாக தழைந்து போ. ஒரு சிநேகத்தை ஏற்படுத்தி உங்களுக்குள் ஏற்பட்டிருக்கும் விரிசலை நிவர்த்தி செய்து கொள். அப்படி என்றால் அவரிடம் சென்று பேசலாம் என்கிறீர்களா? அவசியம் பேசத்தான் வேண்டும். மாமி, எனக்கு தயக்கமாக இருக்கிறது. தயக்கமாக இருந்தால் இப்படி தனியாகவே இருக்க வேண்டியதுதான். தயக்கத்தை தூக்கி எறிந்துவிட்டு தைரியமாக பேசு. இப்பொழுது என்னையே எடுத்துக்கொள்ளேன். இந்த அகத்தில் எத்தனையோ விஷயங்கள் எனக்கு சரியாக படவில்லை. ஆனால் இந்த பட்டு நல்லவள் என்று நான் பேரெடுக்கவில்லையா? அதே போல் தஞ்சா மிகவும் நல்லவள் என்ற பெயரை நீயும் சம்பாதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் சிறு சிறு தவறுகளை கூட விட்டுக் கொடுக்கும் மனப்பக்குவம் மற்றவர்களுக்கும் வரும். மற்றொரு விஷயம் சொல்கிறேன். என்னதான் உன்னிடம் அவர் அன்று கோபித்துக் கொண்டாலும் அவர் மனதில் நீ கூறிய விஷயங்கள் ஓட ஆரம்பித்திருக்கும். அதுவே உனக்கு கிடைத்த முதல் வெற்றிதானே. மாமி, நீங்கள் ஏதேதோ சொல்கிறீர்கள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. உனக்கு ஒன்றும் புரிய வேண்டாம். நான் சொல்வதைப் போல் செய். இப்பொழுது நீதான் ராமானுஜர், நான் தான் தஞ்சா. எப்படி சொல்ல வேண்டும் என்றால், சுவாமி, நான் பேசியது மிகவும் தவறு. எது தவறு? அன்று திருக்கச்சி நம்பி சுவாமிகளை பற்றி நான் உங்களிடம் பேசியதை பற்றி சொன்னேன். அவர் தரிசனத்தையும் தாண்டி பகவத் தரிசனம் காணும் நற்கதியையும் பெற்றுவிட்டேன். அது போதும், அது போதும் பெரிய நம்பிகளே. இவர்கிட்டயா? ஏன் உங்க சிரிக்கிறீங்க? மாதவா, இவன் பெருமாள் கோவில் வாசல்ல துண்டு விரிச்சு பாட்டு பாடி பிச்சை எடுக்கிறவன்.